Children, I hope you all are safe at home. And now, today, children, we are going to see English from the book from page number 113, The Walking Tree, section 2. I hope you would have completed your classwork and also studied them. அன்னன்னைக்கு கொடுக்குற class work study பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். So, better study every day's classwork. So, let us read. Keep your fingers. Let's start. Grandfather wasn't content with growing. Oh, before going to section 2, let us revise what did we saw in section 1. We saw that the author, who's the author? The writer of the lesson, of the story. Okay. Now, what was he doing? He was sitting with his grandfather at the veranda step. What do you mean by veranda step? அதாவது போத்திகோல வாசலில் இருக்கிற படியில் உட்கார்ந்து இருந்தாராம். Okay, fine. So he was sitting with his grandfather over there and he saw that one tendril. What is tendril? Tendril na enaduma? Tendril means the spring-like thing which comes from a creeper. அதாவது வைன் அது வந்து கிரேப்ஸ்குள்ளே டென்ட்ரில், கிரேப் வைன், கிரேப் மரத்துக்கு செடி க்ரீப்பருக்குரிய டென்ட்ரில். ஸோ அதை தாத்தா பக்கத்தில் வர்றதை என்ன செஞ்சார், அந்த ரைட்டர் பார்த்தாராம். பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார், ஒருவேளை இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கலாம். அதாவது வெளிச்சத்தினால வெப்பத்தினால அந்த செடிகள் வளருது, அது அதனால் அசைதுன்ட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மட்டும் அது என்ன தான், அந்த செடிக்கு தாத்தா பக்கத்தில் வர்றதுக்கு ஆசையாக இருக்க போய் தான் அது அப்படி வருதுன்னு சொல்லுது. அதே நேரத்தில் he said that his grandfather had built a bungalow at the outer skirts of Dehradun. அவங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் தேராதூனில் ஊருக்கு வெளிப்புறமாக ஒரு இடத்துல பங்களா கட்டினாங்க. நிறையா மரங்கள் வளர்த்தாங்க, செடி கொடியெலாம் வச்சுருந்தாங்க. அதில் நிறையா விதமான மரங்களுடைய பெயர்லாம் அவங்க சொன்னார் ஆத்தர். இஸ்ன்ட் இட்? ஓகே. இப்போ ஒரு பாட்டிக்கு ஃப்ளவர்ஸ் வைக்க ரொம்ப பிடிக்குமா, தாத்தாவும் ஃப்ளவர்ஸ் வைக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்கு? ஏன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அப்போ தான் என்ன செய்யுமா, அந்த பக்கம் வருமா, இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி saw in the first unit. Now let us go with the second unit. Grandfather wasn't content with growing trees in our compound. ஸோ கிராண்ட்ஃபாதருக்கு என்ன இல்லையா, காம்பவுண்டுக்குள்ளே மரம் வளர்க்குறதுல அவங்களுக்கு திருப்தியோ சந்தோஷமே இல்லையா. காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் வளர்க்குறதுல அவங்களுக்கு திருப்தியே இல்லை, அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. அவங்களுக்கு இன்னும் வளர்க்கணுங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா. During the rains, he would walk into the jungle beyond the river bed, armed with cuttings and saplings which he would plant in the forest. ஸோ டியூரிங் ரெய்னி சீசன், மழை பெய்யும்போது அவர் என்ன செய்வாராம், he would walk into the jungle, காட்டுக்குள்ளே போவாராம், beyond the river bed, நதியலுக்கு அந்த பக்கமாக போயிட்டு, armed with cuttings and saplings. அவர் என்ன செய்வார், எப்படி ஆர்ம்டுனா என்னது, அவர் தூக்கிட்டு போவாராம் என்னதுலாம், கட்டிங்ஸ்னால் மரத்தில் உள்ள அதாவது கொப்பு அதெல்லாம் சில மரங்கள் கொப்பு வெட்டினா இதாகும் இல்லையா, அந்த மாதிரி கொப்பு கிப்புலாம் வெட்டி கொண்டு போவார். இப்போ சில இதில் வந்து கண்ணு பிடுங்கி கொண்டு போவார். சில மரங்கள் நம்ம அந்த கொப்பு அந்த கம்பை வெட்டி வச்சாலே தழுத்துரும், சில மரங்கள் கண்ணுகள் வச்சா தான் தழுக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு அவர் விச் ஹீ வுட் பிளான்ட் இன் த ஃபாரஸ்ட். அதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாராம், காட்டுக்கு, நதிக்கு அந்த புறம் என்ன இருக்கும், காடு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த புறத்தில் போய் காட்டுக்குள்ளே அதெல்லாம் கொண்டு நட்டுட்டு வருவாராம். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். ஆனால் அங்கே யாருமே போக மாட்டாங்களாம், யாருமே போகிறது இல்லையா. ஐ ஹேட் ப்ரொட்டஸ்டட் த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ். ப்ரொட்டஸ்டட்னா போராடினேன், நான் அதுக்கு எதிர்ப்பாக நின்று போராடினேன். ஏன் இங்கே எதுக்கு வைக்கிங்க, இங்கே வச்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லை, இங்கே வைக்கிறது வேஸ்ட்டு, இது வேறு எங்கேயாவது வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணேன், நான் போராடினேன். ஓகே.
ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ். தடவை தாத்தா அப்படி வைக்க போகும்போது நான் அதுக்கு விரோதமாக போராடினேன். இங்கே வைக்காதீங்க, இங்கே வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டு போராடினேன். ஹூஸ் கோயிங் டு see them? யார் வந்து இதை பார்க்க போகிறா? See, we are not planting them simply to improve the view, replied grandfather. ஸோ நான் அப்படி போராடும்போது தாத்தா என்ன சொன்னாங்களா, இங்கே பாரு, நம்ம வந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலை, இதை செய்யலை, இல்லை இங்கே பார்க்கும்போது இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இதை நடலை. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. நம்ம எதுக்காக நடுறோம் அப்படின்னா, இங்கே இருக்க பறவைகளுக்காக, மிருகங்களுக்காக, இங்கே இருக்க காடாக இது வளரணும் அதற்காக. ஏன்னா இந்த பறவை மிருகங்கள்லாம் இங்கே வந்து என்ன செய்யும், அவங்க உணவு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து அடைக்கலம் மீன்ஸ் ஷெல்டர், ஒரு வீடாக கூட இதை என்ன செஞ்சுருவாங்க, மாற்றி பயன்படுத்துவாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இதை நடுறோம். அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டூ. மனிதர்களுக்கும் மரம் தேவைப்படுது. he added to keep the desert away. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாராம், he addedனா அது கூட சேர்த்து ஏதோ சொல்கிறார். என்னதுன்னா, ஏன் தேவைப்படுது மனிதனுக்கு வனாந்திரம்னா வாட் இஸ் வனாந்திரம், வாட் இஸ் டெசர்ட்? அ பிளேஸ் வேர் தெர் இஸ் நோ ட்ரீஸ், நோ வாட்டர், நோ பிளான்ட்ஸ், இல்லையா? வனாந்திரம்னா தண்ணி, செடி, மரங்கொடி இல்லாத ஒரு இடம் தான் வனாந்திரம். ஸோ அந்த வனாந்திரத்தை இல்லாமல் ஆக்குறதுக்கு, வனாந்திரம் இல்லாமல் நல்ல செடி கொடியான பசுமையான இடமா மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், செடிகளை வளர்க்குறோம், மரங்களை வளர்க்குறோம். டு அட்ராக்ட் ரெயின், மழையை கவர்ச்சிக்கிறதுக்கு. when will it rain? when there are plants and trees around, it will rain. அப்படி தானே? மரங்கள் இருந்தால் தான் மழை பெய்யும். எங்கே நிறையா மரம் செடி இருக்குதோ அந்த ஏரியாவில் தான் என்ன செய்யுமா, மழையும் நிறையா பெய்யுமா. நம்ம பக்கத்து ஊர் கேரளாவை பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்ரி மந்த் இட் ரெயின்ஸ், ஆஃபன் எவ்ரி டே இட் ரெயின்ஸ். எப்போ பார்த்தாலும் அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். வை? பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் க்ரீனரி ஓவர். அங்கே எப்பவும் பசுமையாக இருக்கும், மரம் செடி எப்பவும் இருக்கும், இல்லையா? ஸோ இஃப் வி பிளான்ட் லாட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் around our area, we will also get lots of rain. To prevent the banks of rivers from being washed away, மரங்கள் இருந்தால் நதி என்ன செய்யாதான், நதி ஓரங்கள் அழிக்கப்படாதான். அது அழிக்க முடியாது. அது நதிக்கு ஓரமாக மரங்கள் நடும்போது நிறைய தண்ணி வந்து அலை அடித்து மோதி போனாலும், இதுதான் நதி ஓரம்னு சொல்லிட்டு 2 ஓரத்தில் அப்படி மரம் இருக்கும்போது இதான் நதி, இதுக்கு ஓரம் இதுதான்ட்டு அழகாக தெரிஞ்சிடும். ரெண்டாவது ஃப்ளட் என்ன செய்யாது, ஊருக்குள்ளே போகாது. அந்த மரங்கள் என்ன செஞ்சிருமா, அந்த ஃப்ளட்டோடைய ஃபோர்ஸை தடுத்துருமா, இல்லையா? ஸோ ஃபார் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ், பழங்களுக்காக, பூக்களுக்காக, லீஃப் அண்ட் சீட்ஸ், இலைகளுக்காக, விதைகளுக்காக. எஸ், ஃபார் டிம்பர் டூ. அது மட்டும் இல்லாமல் மரக்கட்டைகளுக்காகவும் நம்ம என்ன செய்கிறோம், மரத்தை வளர்க்குறோம், இல்லையா? ஃபர்னிச்சர், டிம்பர், மரக்கட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, விறகுக்காக. மரக்கட்டை அந்த ஃபர்னிச்சர் செய்கிறதுக்காக வுட், லைக் கட்டில், பியூரோ, டேபிள், பெஞ்சு, இது பிளாக் போர்டு, இதெல்லாம் எது வச்சு செய்கிறோம், டிம்பர் வச்சு தான். தட் இஸ் த வுட். வெட்டப்பட்ட மரம் துண்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் டிம்பர். லாக்ஸ், தே கால் லாக்ஸ், இல்லையா? ஓகே. பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் விதவுட் ரிப்ளேசிங் தெம். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான், மரத்தை வெட்டுறான். அதுக்கு பதிலாக இன்னொரு மரத்தை நடாமல் அவன் மரத்தை வெட்டி கொண்டே இருக்கிறான். இப்போ நம்ம 4 நாள் கழித்து ஒரு 10 மரம் வெட்டுறோம் அப்படின்னா, ஒரு 40 நாளைக்கு முன்னால் ஒரு 10 மரத்தை நட்டு இருக்கணும், சரியா? ஸோ நம்ம எத்தனை மரங்கள் நடுறோமோ அதுக்கு அத்தனை மரங்கள் நம்ம என்ன செய்யலாம், வெட்டும்போது அது என்ன வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மரம் குறைய அடுத்த மரங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கும், வளர்ந்து பெருகி வந்துகிட்டே இருக்கும். And if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. ஸோ நாமளே நம்மளுக்காக ஒரு மரத்தை நடல அப்படின்னா ஒரு காலம் வரும், அன்னைக்கு என்ன இருக்காதான், இந்த உலகத்தில்
இந்த உலகமே வனாந்திரமாக மாறிடுமா, இந்த உலகமே வனாந்திரமாக மாறிடுமா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த நதிக்கு அந்த புறமும் மரங்கள் வரிசையாக இருக்குது, இந்த புறமும் தாத்தா வரிசையாக நடுறாரு. ஸோ அலை மோதி வந்து எல்லாம் அழிஞ்சு போனாலும் என்ன ஆகுமா, இந்த மரங்கள் காட்டி கொடுக்கும் இதுக்குள்ளே தான் நதி அப்படின்னு சொல்லி, இல்லையா. ஓகே, நவ் த நெக்ஸ்ட். The thought of a world without trees became a sort of nightmare to me. Okay, now nightmare என்னது, பகல் இரவு கனவு. நைட்மேர்னா என்னது, அது ஒரு பயங்கரமான கனவு தான் நைட்மேர். ஓகே, பயம் கொடுக்குற ஒரு கனவு. The thought of a world without trees became a sort of nightmare to me. அது எனக்கு பயம் கொடுக்குற ஒரு கனவாக மாறிட்டு, மரங்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு பயம் கொடுத்துரும். And helped grandfather in his tree planting with greater enthusiasm. அந்த பயத்தினால தாத்தாவுக்கு மரம் நடுறதுக்கு நான் உதவ அது எனக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுது. எப்படின்னா, என்தூசியாசம்னா மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷோடு. அண்ட் வைல் வி வெண்ட் அபவுட் அவர் ஒர்க் ஹி தாட் மீ அ போயம் பை ஜார்ஜ் மாரிஸ். அப்படியே நாங்கள் வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஜார்ஜ் மோரிஸ் மூலமாக எழுதப்பட்ட ஒரு கவிதை, ஒரு போயம் தாத்தா எனக்கு சொல்லி தந்தாங்க. Woodman, spare that tree, touch not a single bough. In youth it sheltered me and I'll protect it now. Wow, what a super lines. உண்மையிலே ரொம்ப நல்ல லைன். Woodman, spare that tree. அதாவது woodman யார், மரம் வெட்டி இல்லைன்னா வுட்னா கட்டைகள், மேன்னா கட்டை, மரம் வெட்டுகிற மனுஷன். ஸ்பேர் தட் ட்ரீ, ஸ்பேர்னா அதை விடு, அதை காப்பாற்று. ஓகே, அதை விட்டுரு, அந்த மரத்தை விட்டுரு. டச் நாட் அ சிங்கிள் பவ், ஒரு எள்ளு போல் கூட நீ நினச்சது அதை தொட்டுறாத. என் யூத் இட் ஷெல்டர்ட் மீ, என்னுடைய வாலிப வயதில் அது எனக்கு பாதுகாப்பு தந்துச்சு, அது எனக்கு அடைக்கலம் தந்துச்சு. ஷெல்டர், அடைக்கலம் மீன்ஸ் என்னது, எங்கேயாவது நம்ம ஓடி போய் எப்பா மழை பெய்யுது நம்ம மறைஞ்சிடணுன்னா ஹவுஸ் தான் நம்மளுக்கு ஒரு ஷெல்டர், இல்லையா. நம்மளுக்கு எல்லாப்பா வெயிலேருந்து ஷெல்டர் தருது. ட்ரீ வந்து என்ன செய்யுது, வெயிலேருந்து ஷெல்டர் தருது. சம்டைம்ஸ் மலையிலேருந்து கூட லேஸ் தூரல் வந்துச்சுன்னா மலையிலேருந்து ஷெல்டர் தருது. புயல் காற்றுலேருந்து ஷெல்டர் தருது, இல்லையா. ஸோ இட் கிவ்ஸ் மீ, வென் ஐ வாஸ் யூத், நான் வாலிபமாக இருக்கும்போது எனக்கு ஷெல்டர் கொடுத்துச்சு. அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ், நான் இப்போ அதை பாதுகாப்பேன். என் வாலிப வயசில் அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, இப்போ நான் அதை ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதை வெட்டாத, நீ வெட்டினா நான் வந்துடுவேன். ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின், ஒரு நாள் இந்த மரங்கள் திரும்பியும் அசையும். செட் கிராண்ட்ஃபாதர், யார் சொன்னால், கிராண்ட்ஃபாதர், தாத்தா சொன்னாங்க. ஓகே, தேவ் பீன் ஸ்டாண்டிங் ஹியர் ஃபார் thousands of years, but there was a time when they could walk about like people. ஓகே, இங்கே 1000 வருடமாக அது என்ன செஞ்சுருக்கான், இங்கே நிற்கிதான். ஆனால் ஒரு காலம் இருந்தது, அதாவது அவங்க அப்போ வந்து மனிதரை போல் நடந்தாங்களாம். யார், மரங்கள். தென் அலாங் கேம் அண்ட் இன்டர்ஃபியரிங் பிஸி பாடி. ஸோ அந்த நேரத்தில் என்ன வந்துச்சா, ஒரு இன்டர்ஃபியரிங் பிஸி பாடி வந்துச்சு. இன்டர்ஃபியரிங்னா தடை பண்ணுறது, ஊடையில் வந்து அதாவது 2 பேர் பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஊடே இன்னொரு ஆள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்களா, நானும் சொல்லி வந்து தடை பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேர், இப்போ நம்ம 2 சீக்ரெட் பேசினா 3வது ஒரு ஆள் வந்து என்ன செய்வோம், அந்த பேச்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடும், இல்லை. அவன் வந்து உள்ளே வந்து இன்டர்ஃபியர் பண்ண போய் தான் அது ஸ்டாப் ஆச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பிஸி பாடி ஹூ காஸ்ட் அ ஸ்பெல் ஓவர் தெம், ரூட்டிங் தெம் டு ஒன் பிளேஸ். ஓகே, ஸோ மரங்கள் நடந்துச்சுது. ஆனால் கடைசியில் என்னாச்சு, ஒரு பிஸி பாடி வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிச்சுதான், அதை ரூட் பண்ண விட்டுட்டான். ஒரே இடத்துல அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு வச்சு அசைய முடியாமல் ஆக்கிட்டான். பட் தேர் ஆல்வேஸ் ட்ரைங் டு மூவ், ஆனாலும் அவங்க எப்போதும் அசைஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. சி ஹவு தே ரீச் அவுட் வித் தியர் ஆர்ம்ஸ். பாருங்கள், அவங்களுடைய ஆர்ம்ஸ் தான் என்னது, ஃப்ரண்ட் ஷோல்டர், இல்லையா, ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ். இந்த ஷோல்டருக்கு கீழே இருக்கிற உங்கள் கையின் சதை, அதை வச்சு எப்படி அவங்க பாருங்கள் முன்ன வர பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ வாட் ஆர் த ஆர்ம்ஸ் ஆஃப் த ட்ரீ, த பிரான்ச்சஸ். ஓகே, அண்ட் சம் ஆஃப் தெம் லைக் த பனின் ட்ரீ வித் இட்ஸ் ட்ராவலிங் ஏரியல் ரூட்ஸ். சில மரங்கள் பனின் ட்ரீ மாதிரி
அது ஆலமரம் மாதிரி எப்படி அவங்களுடைய ஏரியல் ரூட்ஸ் தான் என்னது, ஏரியல்னால் என்னதுமா, இப்போ பழைய காலத்தில் டிவிலாம் பார்க்கணும் அப்படின்னா அன்றைக்கி கேபிள் இல்லை, டிஷ் ஆன்டினா இல்லை, எதுவுமே இல்லை. அன்றைக்கி ஒன்லி ஆன்டினா எப்படி, அது வந்து அது பேர் தான் ஏரியல்ஸ். அது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி வந்து வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ சில நேரம் நான் கிளியராக தெரியக்க அந்த கம்பி அசைப்பாங்க, இங்கே அங்கே அசைச்சு பார்ப்பாங்க. எந்த ஏரியாவில் அசைக்கும்போது நல்லா தெரியுமோ அந்த ஏரியாவில் அப்படி வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ ஏரியல்ஸ் விச் அலவுஸ் த கனெக்ஷன். ஏரியல்ஸ்னால் கனெக்டிவ் கொடுக்கும். ஸோ அதே போல் இந்த ஏரியல் ரூட்ஸ், அதாவது மெயின் ரூட் கீழே இருந்தாலும் இது வந்து ஏரியல் ரூட்ஸ். அந்த மெயின் ரூட்க்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஏரியல் ரூட்ஸ் மேலேருந்து தொங்கி கொண்டு இருக்குது. தென் mango to get quite far, manage to get quite far. இந்த banyan trees the roots என்ன செய்தான், அது கொஞ்சம் தூரமாக தள்ளி போகிறதுக்கு முயற்சி பண்ணால் தான் மேலே இந்த கீழாவர அது வளர்ந்து வருது. ஸோ அதே நம்மளுக்கு என்ன சொல்லுது, மரம் அசைஞ்சு கொண்டு இருக்குது. தட் இட் tells us that the tree is moving. We found an island. ஸோ நாங்கள் ஒரு தீவை கண்டுபிடிச்சோம். A small rocky island in a dry river bed. ஒரு சின்ன பாறை நிறைந்த தீவு, full of rocks. எங்கே, ஒரு காஞ்ச நதி ஓரத்தில். It was one of those river beds so common in the foothills. ஃபுட்ஹில்ஸ்னால் மலை அடி ஓரத்தில் அது வந்து ரொம்ப காமனான ஒரு இடம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். அதில் ஒரு ரிவர் பெட், நிறைய ரிவர்ஸ் இருக்குது, அதில் ஒரு ரிவர். சரியா? அதில் தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் இருந்த ஒரு நதி ஓரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் பிளேஸ். அது அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ். which are completely dry in summer but flooded during the monsoon rains. வெயில் காலத்தில் காஞ்சி போய் இருக்கும், ஆனால் மழை காலத்தில் மழை தண்ணீரால் நிரம்பி அலமோதி கொண்டு இருக்கும் அந்த நதி. A small mango tree was growing on the island. ஒரு சின்ன மாமரம் அந்த தீவில், அந்த ஐலண்ட் காஞ்ச இடத்துல வளர்ந்து கொண்டு இருந்துச்சு. If a small tree can grow here, said grandfather, so can others. ஒரு சின்ன மரம் இங்கே வளரும் அப்படின்னா மற்ற மரங்களும் வளரலாம். As soon as the rains set in and while rivers could still be crossed, மலைகள் கூடி வர வேண்டிய அந்த காலத்துலேயும் இந்த ரிவரை நம்ம, அதாவது ஸ்டார்டிங் மழை பெய்யும்போது ரிவர் தாண்டி போகலாம், ஏன்னா அப்போ தண்ணி நிறையா வராது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வி செட் அவுட் வித் அ நம்பர் ஆஃப் tamarind, laburnum and coral tree saplings. ஸோ tamarind புளி, laburnum and coral, I'll show you the pictures. saplings அதுக்குடைய கண்ணுகள், saplingsனால் கன்றுகள், and cuttings கன்றுகளும் அதோடைய கொப்புகளும். கட்டிங்ஸ்னால் அது வெட்டின துண்டுகள், அந்த கம்பு வெட்டி கொண்டு போய், இப்போ முருங்கை மரம்லாம் கம்பை வெட்டி தான் வைப்போம், அந்த மாதிரி அதான் கட்டிங்ஸ். அண்ட் ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தெம் ஆன் த ஐலண்ட். இதெல்லாம் கொண்டு போய் அந்த ஐலண்டில் ஒரு நாள் முழுதும் அதை நடுறதுக்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நவ் பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், ப்ளீஸ் டேக் அவுட் யர் கிளாஸ் ஒர்க் நோட். do you know the Western Ghats is home to nearly 325 globally threatened flora, fauna, bird, amphibian, reptile and fish species. The Western Ghats in India. ஸோ இந்தியாவில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸில் இது அவ்வளோ இந்த மிருகங்களாகவும் அங்கே வளருமா. ஓகே, நவ் கம் ஆன், டேக் அவுட் யர் கிளாஸ் ஒர்க் நோட், காப்பி த questions. The first one, why do we need trees? Why do we need trees? Continue the question. List 4 reasons that grandfather gives. List 4 reasons that grandfather gives. Why do we need trees? List 4 reasons that grandfather gives. நம்மளுக்கு மரம் எதற்காக தேவை? தாத்தா சொன்ன 4 காரணத்தை சொல்லுங்க. So, here is the answer. Answer. We need trees to keep the desert away. To keep the desert away.
Number 2, to attract, A-T-T-R-A-C-T, attract, A-T-T-R-A-C-T, attract, rain and prevent, rain and prevent, P-R-E-V-E-N-T, prevent, P-R-E-V-E-N-T, prevent, river bank, prevent, river bank, R-I-V-E-R-B-A-N-K, bank, river bank. The third point is for fruits and flowers, for fruits and flowers. The fourth one for timbers, T-I-M-B-E-R-S, timbers, for timbers, T-I-M-B-E-R-S, timbers. Now copy the next question. Question number 2. Why did the author A-U-T-H-O-R, author, A-U-T-H-O-R, author, help his grandfather plant trees, plant trees? Why did the author help his grandfather plant trees? The answer, the thought, T-H-O-U-G-H-T, thought, the thought of a world without trees become a sort of nightmare, N-I-G-H-T, night, M-A-R-E, mare, nightmare, to the author, A-U-T-H-O-R, author, A-U-T-H-O-R, author. So he helped, H-E-L-P-E-D, helped his grandfather plant trees. I hope, children, you all have finished copying the answers. Now what are you going to do is, you are going to copy the meanings in your classwork note. So what are the meanings? Protested, that is to oppose or disagree, போராடுகிறது, சரிதானே, அதுக்கு விரோதமாக. தென் நைட்மேர், a frightened dream, பயங்கரமான கனவு. இன்டர்ஃபியரிங், ஸ்டாப்பிங், அதாவது தடை பண்ணுகிறது, உடையில போய் தடை பண்ணுகிறது. ஓகே, ஸோ copy these 3 meanings in your classwork book and study all the 3 question answers along with the meanings that has been given to you today. Take care of yourself, be safe at home, obey your parents, and let us meet again in the next video with section 3. Till then, bye children.